பொதுவாக நம்ம பேசுகிற கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்து ஒரு ரேடியோ ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்வன்சியில் தான் ட்ராவல் ஆகும். இதை வச்சு தான் ஒவ்வொரு டெலிகாம் கம்பெனியும் அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அதுக்கு சரியான தருணமாக அமைஞ்சது தான் 2008 நடந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு. என்னதான் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு ஒரு சரியான முறையில் நடக்கல அப்படின்னாலும் இதுக்கெல்லாம் காரணம் ராஜா அப்படிங்கிற ஒருத்தரை குற்றம் சாட்டினாலும், ஆனால் இந்தியாவில் 3G கொண்டு வந்ததுக்கு காரணமே அவர் தான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் கால் சேவை கொண்டு வந்ததும், ஒரு சிம்ல இருந்து இன்னொரு சிம் வச்சு மாற்றக்கூடிய மொபைல் போர்ட்டபிலிட்டி கொண்டு வந்ததும் ராஜா கீழே இருந்த தொலைத்தொடர்பு அமைச்சகம் தான். இவ்வளவு நல்லது பண்ணவர் எப்படி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ஊழலை பண்ணியிருப்பாரு? மொத்தமாக 1,76,000 கோடி. முதல்ல இந்த 1,76,000 கோடி அப்படிங்கிறது உண்மையாலே பணமா? இந்த பணம்லாம் எங்கே போச்சு? இது உண்மையாலே அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணமா? உண்மையாலே ராஜா ஊழல் பண்ணாரா, இல்லை இது எதிர்கட்சியோட சதியா? இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் எப்படி வெளியே தெரிஞ்சுது? யாரெல்லாம் இதனால லாபம் அடைஞ்சா? இது போல ஸ்கேம் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இது எப்படி நடந்துச்சு, எப்படி இதை வெளியே தெரிஞ்சுது, இதுக்கு முன்னாடி எவால்யூஷன் ஆஃப் டெலிகாம் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் இந்த பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் 1ஓட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா. வெல்கம் பேக் டு பாலா மீடியா. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கேமில் முக்கிய அக்யூஸ்டா ராஜா அப்படிங்கிறவர் மேலே தான் குற்றம் சுமத்துறாங்க. இவர் DMK கட்சியில் 4 முறை MP ஆனார். இவர் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் டேட்டை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3000 கோடி பணம் லஞ்சம் வாங்கிட்டு தான் ரொம்ப கம்மியான நாட்களில் 2001க்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் லைசன்ஸை யூனினார் கம்பெனிக்கும் ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் வித்திருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால் இவர் மேலே 4 ஊழல் பிரிவில் வழக்கு போடுறாங்க. இவருக்கு அடுத்து மூகா கனிமொழி, இவங்க மேலேயும் 4 ஊழல் வழக்கு போடப்படுது. லைசன்ஸ் வழங்கினது சித்தார்த் பெகுலியா. இவர் தான் ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸோட அலோகேஷன் டேட்டை கம்மியான நாளாக குறைச்சி மற்ற கம்பெனிஸை வர முடியாமல் பண்ணது. அதுக்கடுத்து RK சந்தோலியா, இவர் தான் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் கவுண்டர்ஸை ரொம்பவே கம்மியான நாட்களில் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதனால் மற்ற கம்பெனிஸ்னால ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணவே முடியல. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸில் பெரிய பொறுப்புகளில் இருந்த எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த ஒரு வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் நீரார் ஆடியோவோட லீக்டு ஆடியோ டேப்ஸ். நவம்பர் 16, 2009 அப்போ நடக்குது. CBI இந்த லீக்டு ஆடியோ டேப்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் நடந்ததில் ஒரு மிடில் மேன் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. Hey, I got a message from Barkha Dutt just now. Huh? Barkha Dutt. What does She says that she's been following up the story with Prime Minister's office tonight. She said she was the one who told me when Sonia Gandhi went there. She said ராஜாவும் நீரார் ஆடியாவும் ஃபோனில் பேசின அந்த கான்வர்சேஷனை பப்ளிக்காகவே லீக் பண்ணுறாங்க. அந்த காலில் ராஜா, கனிமொழி, ராஜன், பட்டாச்சாரியா அவங்க பேசின கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. February 2, 2011 ராஜா அவரோட பர்சனல் செக்ரட்டரியான RK சந்தோலியா, சித்தார்த் பெகுலியா இவங்க 3 பேரையுமே கைது பண்ணுறாங்க. ராஜாவை திஹார் ஜெயிலில் 15 மாதம் அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமாக இருந்தது நீரார் ஆடியோவோட லீக்டு டேப்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சில பேர் சில விஷயத்த பண்ணாங்க. விசில் ப்ளோயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த விசில் ப்ளோயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ப்பரேட் செக்டார்ஸில் இருப்பாங்க. இந்த விசில் ப்ளோயர்ஸோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதை எப்படியாவது தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் கேஸில் நிறைய பேர் விசில் ப்ளோயர்ஸாக இருந்தாங்க. ஆனால் அதில் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விசில் ப்ளோயராக இருந்தது சுப்பிரமணிய சுவாமி. இவருமே வந்து ஒரு பொலிட்டீஷியன் தான், ஜனதா பார்ட்டியில் இருக்கார். இவர் 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் இந்த
ஒரு விஷயத்த மட்டும் இல்லை, நிறைய ஊழல் வழக்குக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு. நவம்பர் 2008 ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ஸில் ஏதோ ஒரு முறைகேடு நடக்குது அப்படின்னும் ராசா மேலே வழக்கு தொடருங்க அப்படின்னும் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டுக்கு டைரக்டாகவே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காரு. சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஆனால் இவருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஜூனியர் விகடன் வந்து 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ஸில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே இந்த ஒரு பத்திரிகை வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணி உலகம் ஃபுல்லா தெரிவிச்சது. 1,76,000 கோடி எவ்வளவு பெரிய பணம்! இதுல எப்படி ராஜா ஊழல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 3,000 கோடி இந்த ஒரு பணத்தை வந்து தன்னோட மனைவி பேர்ல மொரிஷியஸ்லயும் சீஷ்லிஸ் பேங்க்ல பதுக்கி வச்சிருந்தா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 1,76,000 கோடி அப்படிங்கிறது உண்மையான பணமா? இது உண்மையான பணமே கிடையாது. அதாவது 2008 இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் வந்து ஒரு சரியான முறையில் 2008 இருக்க ரேட்டுக்கு நடந்திருந்தா இந்திய அரசாங்கத்துக்கு இந்த 1,76,000 கோடி வந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்காததுனால இந்த 1,76,000 கோடி அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்துக்கு வந்த ஒரு நஷ்ட பணம். CAG, கண்ட்ரோலர் அத்தாரிட்டி ஆஃப் ஆடிட் இந்தியா. ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து இதை கண்டுபிடிச்சது காரணம் 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா 2010 3G அலோகேஷன் இது நடக்கும் போது தான் இந்த ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த 1,76,000 அப்படிங்கிறத எப்படி இந்த CAG இந்த ஒரு அமௌண்ட்டை எக்ஸாக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2018 வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் புது ஃபோன் வாங்கியிருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி ஒரு தோராயமாக 1,76,000 அப்படிங்கிற ஒரு கணக்கை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வினோத் ராய் வந்து 2008 நடந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் ரேட்டை வந்து 2008 என்ன ரேட் இருந்ததோ அந்த ரேட் எடுக்காம 2010 என்ன ரேட் இருக்கோ அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து 1,76,000 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து வருது. ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து CAG ரிப்போர்ட் கொடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அதை செக் கூட பண்ணி பார்க்காம டைரக்டாக பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இது உலகம் முழுக்க தெரிய ஆரம்பித்த உடனே உலகம் எல்லாமே வந்து இது ஊழலோட உச்சக்கட்டம் அப்படிங்கிறதே வந்து சித்தரிச்சாங்க. இது இந்தியாவோட பொருளாதாரத்தை ரொம்பவே பாதிச்சுது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சாங்க. இந்தியாவில் ஏற்கனவே இருந்த ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் நம்ம பிஸ்னஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதை பற்றி நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினாங்க. நிறைய பேர் டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவே பயந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 1,76,000 அப்படிங்கிற இந்த ஒரு அமௌண்ட் தான். இதுக்கப்புறமா இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஒரு கேஸ் வந்து CBI கிட்ட மாறுது. CBI இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு 80 பக்கத்துக்கு ஒரு ஃபைல் ரெடி பண்றாங்க. அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா CBI இன்வெஸ்டிகேஷன் படி இந்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் அப்படிங்கிறது 1,76,000 கோடி கிடையாது, வெறும் 30,000 கோடி தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. வினோத் ராய் ஒரு தப்பான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் மக்கள் எல்லாரும் இதை கேட்ட உடனே வினோத் ராய் எல்லார் முன்னாடியும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத வந்து கோரிக்கையாக வச்சாங்க. ஆனால் வினோத் ராய் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா CAG அப்படிங்கிறது வேற ஒரு கால்குலேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். CBI வந்து வேற ஒரு கால்குலேஷன் பண்ணி இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் பண்ண கால்குலேஷனோ அவங்க பண்ண கால்குலேஷனோ ஒன்று கிடையாது அப்படிங்கிறத வினோத் ராய் வந்து சொல்றாரு. ராஜாக்கு அப்புறமா டெலிகாம் மினிஸ்ட்ரியா பதவி ஏற்றுக்கிட்ட கபில் சிபில் வந்து ராஜா வந்து எந்த ஒரு ஊழலுமே 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ல பண்ணல, வினோத் ராய் தான் அந்த ஒரு ஸ்கேமுக்கே காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதை கேட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆனாங்க. வினோத் ராய் கொடுத்த ஒரு தப்பான ரிப்போர்ட்னால தான் இந்தியாவோட வளர்ச்சி 5 வருஷத்துக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தினால DMK கட்சிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட பேர். இது DMK கட்சியை ஒரு ஊழல் ஆட்சி அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் இதை பற்றி தான் பிரச்சாரமே பண்ணாங்க. ADMK இதை ஒரு காரணமாக வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் ரொம்ப ரொம்ப கெட்ட பேர். இந்த 2G ஸ்கேமை பற்றி நார்த் இந்தியாவில் இருந்த எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் BJP அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம் மக்களுக்குமே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத நினைச்சாங்க. BJP ஆட்சிக்கு வந்தா ஊழல் இல்லாத ஒரு நாடை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல BJP தான் வந்து ஜெயிச்சாங்க. தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ல ADMK தான் வந்து ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கே ஒரு காரணமாக அமைஞ்சுது. சுப்ரீம் கோர்ட்ல இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் கேஸ் நடக்குது.
ராஜா தனக்கு தானே வந்து வாதாடிக்கிறாரு. அவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 2G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனில் நான் எந்த ஒரு ஊழலுமே பண்ணலை. இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வ் கூட வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே ஒரு மெத்தடை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெத்தடு தான். அதனால தான் நான் இந்த ஒரு மெத்தடையே ஃபாலோ பண்ணி லைசன்ஸ் வந்து எல்லா கம்பெனிக்குமே கொடுத்தேன். என் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. மக்கள் சொல்கிற மாதிரி நான் எந்த ஒரு லஞ்ச பணமும் வாங்கலை. நான் வந்து 3000 கோடி லஞ்சமாக வாங்கி அதை மொரிஷியஸில் எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அப்படி ஒரு பணம் என் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுற சொல்லுங்கள், நான் ஜெயிலே இருந்துக்கிறேன், பெயில் கூட நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பகிரங்கமாக கோர்ட்டில் வந்து சொன்னார். இதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேமுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாததுனால ராஜாவும் கனிமொழியும் மற்ற யார் யாரெல்லாம் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து ராஜா டிஎம்கே கட்சினால் கொண்டாடப்பட்டார். அதுக்கடுத்து ராஜா நிறைய டிவி இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. லோக்கல் சேனல்லேருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்தாரு. தந்தி டிவியில் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. யூடியூப்பில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் இருந்ததுன்னா அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். அதில் ரங்கராஜ் பாண்டே எப்படியாவது ராஜாவை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனால் அது எதுக்குமே ராஜா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டுன்னு பதில் சொல்லுவார். இந்த விஷயத்துக்கு அப்புறமா மக்களுக்கு ராஜா மேலே ஒரு நம்பிக்கை உருவாச்சு. அவர் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு ஊழலை பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஒரு சில பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. நிறைய பேர் எக்கச்சக்கமாக அவரை மாட்டி விடுற மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட பதிலை மனசுல இருந்து உடனே சொல்லியிருப்பார். இதை பார்த்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து தப்பு செஞ்சால் மட்டும்தான் அதை யோசித்து பதில் சொல்லணும், தப்பு செய்யலைன்னா அதை ஏன் யோசித்து பதில் சொல்லணும், வெளிப்படையாக சொன்னாலே போதுமே அப்படிங்கிறத நினைக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ராஜா வந்து இந்த ஒரு குற்றத்தை பண்ணலை அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன் அதுக்கு அடுத்து நடந்த 3G 4G 5G ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன்ஸ்க்கு அரசாங்கத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லாபம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. ஆனால் 1,50,000 கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு லாபம் கிடைச்சிது. இந்த ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சின்ன வயசில் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பாலா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைலிங்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன்.